மக்களே எல்லாருக்கும் ஒரு இணை சிறப்பான மாலை மற்றும் இரவு வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படி லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 1/5/2026 ஆகுது. தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டங்களில் மழை மேகம் சற்று தீவிரமாக உருவாகி வருகிறது. கிழக்கு திசை காற்று, அதாவது கடல் காற்று அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து வேகம் குறைவாக இருப்பதனால பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும், சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும். சரிங்களா? மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது, நல்லா கேட்டுக்கோங்க. மழை கண்டிப்பாக பெய்யும். உங்கள் இடங்கள், உங்கள் மாவட்டம், தாலுக்கா, ஊர், எல்லா இடங்களிலும் உங்கள் மாவட்டம் சுற்று வட்டார பகுதி எல்லாமே ஒரு நல்ல சந்தோஷமான மழை கிடைக்கும். இதனால் யாரும் கவலைப்படாதீங்க, மழை இல்லை என்று வருத்தப்படாதீங்க மக்களே. சரிங்களா? நானும் என்னுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா மழை வரும் மழை வரும், நீங்கள் மட்டும் காத்திருக்கல, நானும் தான் காத்திருக்கேன். ஏன்னா நம்முடைய ஊரில் என்ன தான் தண்ணீர் வசதி இருந்தாலும் மழை வசதி அது வேறு. மழை வந்தால் சரிங்களா, தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் இருக்குது, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வாய்க்கால் சுத்தமாக தண்ணி இல்லை, வறண்டு போயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாருமே மழை தான் எதிர்நோக்கிட்டு இருக்கோம். நிலத்தடி நீர் வச்சு பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணாலும் நமக்கு முக்கியமான ஒரு ஆதாரமே மழை நீர் தான். சரிங்களா? மழை வந்தால் தான் எல்லாமே செழிப்பாக இருக்கும், உயிரினங்கள் வாழும். அதே போல் ஆட்டுக்குட்டிகள், மாடு, பறவைகள். கொஞ்சம் மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணி நின்னா பறவைகள் தண்ணி குடிக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து மழை முக்கியமாகுது. அது மட்டும் இல்லாமல் பசிபிக் பெருங்கடலில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துமா, வரக்கூடிய வருடங்களில் மழைப்பொழிவுகள் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் நான் வந்து நாளைக்கு காலையில் கொஞ்சம் விரிவாக சொல்ல போகிறேன். மறக்காமல் நாளைக்கு காலையில் ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருங்க. ஒரு 9:30 மணிக்குள்ளே ஒரு அறிக்கை வரும், மறக்காமல் பாருங்கள். சரிங்களா? ஏன்னா அது கொஞ்சம் விரிவாக தான் இருக்கும். மழையா இல்லை வறட்சியா, மறக்காமல் விவசாயிகள், பொதுமக்கள் எல்லோரும் நாளைக்கு காலையில் ஒரு 9:30 மணிக்குள்ளே ஒரு அறிக்கை வரும், மறக்காமல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம பார்த்துருவோமே, இன்றைக்கி நம்ம மழை பெய்யுமான்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும். இன்றைக்கி வந்து கடல் காற்றோடைய வேகம் குறைவதனால மழையோட தீவிரம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடற்காற்று அப்படிங்கிறது முக்கியமான ஒரு மழை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. இப்போ கடல் காற்றோடைய வேகம் குறையும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். ஆனால் நேற்று வந்து கடல் காற்று ஃபோர்ஸாக உள்ளே வந்ததுனால கரூருக்கு மழை கிடச்சிருக்கு, நாமக்கலுக்கு சில இடங்களில் மழை கிடச்சிருக்கு, சேலத்தில் மழை பெஞ்சிருக்கு. குறிப்பாக அந்த தூத்துக்குடிக்கு மேற்கே அதிகமாக மழை கிடச்சிருக்கு. கடல் காற்றோடைய வேகம் இன்றைக்கி வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் மழை பெய்யாமல் போகாது, பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக சில இடங்களாவது கண்டிப்பாக மழை பெஞ்சிடும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. அடுத்த 1 வாரங்களுக்கு நம்ம மழையை இது சொன்னோம். இப்போ 2 வாரங்களாக மழை வந்து நீடிக்க போகுது. சரிங்களா? யாரும் கவலைப்படாதீங்க. விரைவில் நல்ல மழை பெய்யும். இன்றைக்கி வந்து நம்ம தென் மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், கோவில்பட்டி, ராஜபாளையம் நேற்று மழை பெய்த இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. டெல்டாவில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வட மாவட்டம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. கடலோரம், அது புதுச்சேரி, சென்னை டு வேளாங்கண்ணி வரைக்கும் மழை பெய்ய சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. வட உள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி பக்கம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. மழை மேகம் இப்போ உருவாகிட்டு இருக்குது. வரக்கூடிய மாநிலங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஆலங்கட்டி மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் பக்கம் ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அதேபோல் கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் மற்றும் பொள்ளாச்சிக்கு தெற்கே நீலகிரி டு கன்னியாகுமரி வரைக்கும் சற்று பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் உள் மாவட்டம் கரூர், சேலம், திருவண்ணாமலை மற்றும் மேற்கு உள் மாவட்டம் மற்றும் கிழக்கு உள் மாவட்டங்கள், கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மேற்கு தான் அதிக வாய்ப்பு இன்றைக்கி. சரிங்களா? கிழக்கு கடலோர மாவட்டங்கள் இதமான காற்று வருவதனால இன்றைக்கி வந்து நள்ளிரவுக்கு பின் கிழக்கையும் மழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது. இதனால் தயவுசெய்து கவலைப்படாதீங்க மக்களே. கண்டிப்பாக மழை பெய்யும், நல்ல மழை இருக்குது. யாரும் தயவுசெய்து கவலைப்பட்டுறாதீங்க. மழை இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் பரவலாக பெய்யும், ஒரு நாள் குறையாக பெய்யும், அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு நாள் பரவலாக பெய்யும். இப்படி அடுத்தடுத்து தினசரி மழை பெய்யும் போது ஒரு நாள் பரவலாக பெய்யும், ஒரு நாள் குறைவாக பெய்யும், அடுத்து மீண்டும் ஒரு 2 நாள் குறைவாக பெய்யும், மீண்டும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 3வது நாள் பரவலாக பெய்யும். இதுதான் கோடை மழையோட தன்மை. இயற்கையோட தன்மை இப்போ இப்படி தான் இருக்கும். கோடை மழையோட தன்மை இப்படி தான் இருக்கும். ஒதுக்கி தான் பெய்யும். ஒதுக்கப்பட்ட இடங்களிலும் மழை பெய்யும். கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களில் மழை நேற்று பெய்த இடங்களுக்கும் மழை பெய்யும். பெய்யாமல் இருக்கக்கூடிய நாமக்கல்லில் சில இடங்கள் மழை பெய்யாமல் இருக்குது. இன்றைக்கி மழை பெய்யும். சரி, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டிற்கு அடுத்த 1 வாரம் அல்லது 2 வாரங்களுக்கு கனமழை வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளும் மிக சிறப்பாக இருக்குது. அடுத்த 1 அல்லது 2 வாரங்களுக்கு 10ஆம் தேதிக்கு மேலே, மே 10ஆம் தேதிக்கு மேலே கூட நம்ம தமிழகத்தில் ஏகப்பட்ட இடங்களில் மழை பதிவு வாய்ப்பு.
ஸோ அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒன்றை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரேடார் படத்தை பாருங்கள். அதாவது ஆந்திராவில் குறிப்பாக விசாகப்பட்டினம் அருகே உருவான மழை அப்படிங்கிறது தற்பொழுது தெற்கு நோக்கி திசை திரும்பி அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இது வரக்கூடிய வேகம் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் மேலே 40 கிலோமீட்டர் மேலே அதிவேகத்துடன் வந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது நெல்லூர் வர இன்று நள்ளிரவு ஆகும். இது சென்னை வர நாளை அதிகாலை ஆகலாம் போல தெரிகிறது. சென்னைக்கு வரலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சென்னைக்கு வந்தால் இது வட தமிழகம் நெருங்கும் பட்சத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் இது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு. தெற்கு நோக்கி அதிவேக சூறாவளி காற்றுடன் கூடிய கடலில் அப்படியே புரட்டி போட்டுக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா, சூறாவளி காற்றுடன் கடுமையான சேதத்தை இது வரும் வழி எல்லாமே ஏற்படுத்தி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரேடார் படத்தை பாருங்கள். விசாகப்பட்டினத்தில் உருவான மழை அப்படிங்கிறது தற்பொழுது அதிவேகமாக தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மதியானம் சரியாக ஒரு 2:30 மணிக்கு மேலே உருவான மழைப்பொழிவு தற்பொழுது மெல்ல அதிவேகத்துடன் மெல்ல மெல்ல வந்த அந்த மலைக்கூட்டங்கள் தற்பொழுது நெல்லூரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறது. முதல்ல நெல்லூர் கடக்கணும், அதுக்கப்புறம் தான் திருப்பதி கடந்து. ஆனால் இது கடலோரம் வழியாக தான் வரும் என்பதனால மேக கூட்டங்கள் உற்பத்தியாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதமான காற்று மலை மேகத்தை தீவிரப்படுத்தவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து தெற்கு நோக்கி நெல்லூர் நோக்கி நெல்லூர் தொட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நெல்லூர் தொட விட்டாலும் இது வந்து சென்னை நோக்கி வர ஒரு வாய்ப்பு இருக்குது. 50% உறுதி கிடையாது, வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம். நாளைக்கு காலையில் விடியும் பொழுது ஒரு 5:30 மணிக்கு மேலே தெரியும். 5:30 மணிக்கு மேலே ஒரு காலையில் ஒரு 7 மணி போல் தான் சென்னைக்கு மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்போதைக்கு வராவிட்டாலும் இந்த வேகங்கள் வராவிட்டாலும் அடுத்தடுத்து வரும் மழைகளை கண்டிப்பாக தெற்கு ஆந்திராவிலிருந்து கண்டிப்பாக மழை வரும். நன்றி, வணக்கம்.